ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி ப்ரான் கீ ரோஸ்ட் தான் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னுட்டு தான் பார்க்க போகிறோம். இதை நான் நீர் தோசை கூட சர்வ் பண்ணின்னு இருக்கேன். சூப்பரான காம்பினேஷனில் இருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. நீங்கள் இதை குல்ச்சா, நான், ரோட்டி, சப்பாத்தி கூட வேணாலும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியானது. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணவே தேவையில்லை. அந்தளவுக்கு இது சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 400 கிராம் ப்ரான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் கசகசா எடுத்துன்னு இருக்கேன். அதோட ஒரு 10 காஷ்மீரி மிளகாய் எடுத்துன்னு இருக்கேன். கலர் சூப்பராக கொடுக்கும். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெல்லம் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துன்னு இருக்கேன். ஆஃபாக ஒரு கேஷ்யூ ஒரு 10 எடுத்துன்னு இருக்கேன். முந்திரி ஒரு 1/2 எலுமிச்சப்பழம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துன்னு இருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 துண்டு கருவேப்பிலை எடுத்துன்னு இருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல நம்ம எடுத்து இந்த காஷ்மீரி மிளகாயை 1க்கு 2 கட் பண்ணி அதில் இருக்கிற வரையை எடுத்துடணும். இந்த வரை இருக்கிறதுனால இது அதிகமான காரத்தை கொடுக்கும். அதனால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு காரம், இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு சரி வராது. அதனால் நம்மளுக்கு கலரும் ஒரு மீடியமான ஒரு ஆவரேஜான காரமும் இருந்தால் போதும். அதனால் நான் இதில் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி வரையெல்லாம் நான் செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன் மிளகாயிலேருந்து. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மிளகாயும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதிலேருந்து வெறும் மிளகாயை மட்டும் எடுத்துகிட்டு வரையை செப்பரேட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரானில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம எடுத்து வச்சுருந்த சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த எலுமிச்சை பழத்தையும் சாரை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுடணும். இப்போ நான் கொஞ்சமாக லெமனை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இதை மூடி நம்ம இதை ஊற விடலாம். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீரி மிளகாய் எடுத்து அதில் நம்ம சுடு தண்ணியை ஊற்றி இதை நம்ம ஊற விடணும். இதை மாதிரி சுடு தண்ணி சேர்க்கறதுனால இது கொஞ்சம் பாயில்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் மிளகாய். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துடணும். நான் ஆஃபாக இருக்கிற 10 பல்லு முந்திரி சேர்த்துருந்தேன். அதையும் எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஊறட்டும். இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கசகசா, வெந்தயம், மிளகு, சீரகம், தனியா எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜான மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வறுத்துக்கணும். இது நல்லா வறுப்பட்டு ஒரு ஃப்ளேம் ஒரு ஆரமாக வர வரைக்கும் ஒரு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கணும். இது ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம மிக்ஸி பண்ணணும். அதுக்கு முன்னாடி மிக்சர் ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சுருந்த காஷ்மீரி மிளகாவையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அதுலேயே பூண்டு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துடலாம். அதோட நம்ம ஒரு லெமன் சைஸில், ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளி ஊற வச்சுருந்தோம், தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை நான் மிளகாய் ஊற வச்சுருந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு நான் ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கின்னு இருக்கேன். இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு ஃப்ரையிங் பேன் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருந்தேன். நான் இதை கம்ப்ளீட்டாக 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூனை மட்டும் எடுத்து நம்ம ஊற வச்சுருந்த ப்ரானை ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நான் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இதை நம்ம நெய் கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு ஆஃப் பாயில்டான பாயில் ஆகிடும். இப்போ இது இந்த அளவுக்கு ஆஃப் பாயில்டாக ஆன வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கம்ப்ளீட்டாக டைம் தேவைப்படும். இந்த மாதிரி வறுத்துக்கிறதுனால ப்ரானில் நெய் நல்லா சேர்ந்துடும். அதோட ப்ரானில் இருக்கிற ஜூஸியும் நல்லா கம்ப்ளீட்டாக வெளியே வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இப்போது இன்னொரு ஃப்ரையிங் பேன் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யிலேருந்து இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிந்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கணும், மசாலா பேஸ்ட்டை.
சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மசாலா வந்துட்டு நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரானை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணியை மட்டும் நம்ம ஜாரில் சேர்த்து அலசி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம செய்கிறது கீ ரோஸ்ட்டு தான், மசாலா கிடையாது. கிரேவி கன்சிஸ்டன்சி தேவையில்லை. அதனால் அரை டம்ளர் தண்ணியே போதும். அதோட மசாலாவும் ப்ரானும் நல்லா கொதித்து அது நல்லா ஃப்ரையிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், ரோஸ்ட் ஆகிடும். இப்போ மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக விடணும். லோ ஃப்ளேம்லேயும் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயும் இதை நம்ம பண்ணணும். ஹை ஃப்ளேம் வச்சாக்கா சீக்கிரமாக மசாலா ரோஸ்ட் ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா திக்காக நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு தடவை நான் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நான் நல்லா வேக விடுறேன். ஃப்ளேமை ஹையில் வச்சு இது நல்லா ஃப்ரை ஆகி ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பை டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு டீஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருந்தேன், அந்த தனியாத்தூளை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 துண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனால இது ரொம்ப ரோஸ்ட் ஆகாது, ஒரு நல்ல ஃப்ளேவரையும் ஒரு நல்ல அரோமாவும் கிடைக்கும். நீங்கள் கருவேப்பிலை அப்படியே சாப்பிட்லாம், அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்லா சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ளேம்லேயே திருப்பி விட்டுன்னு இருக்கலாம். கடைசியாக இதில் நான் கொஞ்சமாக மீதப்படுத்தி வச்சுருந்த எலும்பிச்சப்பழ சாறை சேர்த்துக்கிறேன். இந்த எலும்பிச்சப்பழத்தையும் நல்லா இதில் நான் மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா இதில் இருக்கிற ரசம் வெளியில் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கடாயில் இந்த ப்ரான் தங்க மாட்டேனருக்கு மேலே பிரிஞ்சு வருது, அந்த அளவுக்கு இது எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. ரோஸ்ட்டு ஒரு பர்ஃபெக்ஷனும் கரெக்டாக இருக்குது. இது கரெக்டான டெக்ஸ்சரில் வந்துடுச்சு. இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம மீதம் வச்சுருந்த ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். இது சுட நெய் சேர்க்குறது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. அவ்வளோதான். இதை நம்ம சுட சர்விங்காக எடுத்துக்கலாம். நான் இதை ஒரு பிளேட்டில் சர்விங்காக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ப்ரான் கீ ரோஸ்ட்டு சூப்பரான கன்சிஸ்டன்சியில், சூப்பரான கெஸ்டரில், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு தடவையாவது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு மறக்காமல் என்னுடைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.